மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் கொலக்கட்டை செய்ய போகிறேன். பச்சரிசி மாவை வச்சு ரெண்டு விதமான கொலக்கட்டை, அப்புறம் பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன், அதை அரைச்சி 2 விதமான கொலக்கட்டை பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. பச்சரிசி மாவு இது கணபதி ஹோமம், விநாயகர் சதுர்த்தி இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. பச்சரிசி மாவை வச்சு கொலக்கட்டை பண்ணுவாங்க. அந்த கொலக்கட்டை தான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் பச்சரிசி மாவு, அதை வந்து லேசாக சூடாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் கொலக்கட்டைக்கு வந்து இந்த பாசிப்பருப்பை லேசாக ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் மலர்ந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வைக்கணும். இதெல்லாம் மொத்தமாக காமிச்சா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகும்போது நம்ம இதெல்லாம் பெரிய வயசுலாம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ரெண்டும் ஒரு கொலக்கட்டைக்கு பச்சரிசி மாவும் பாசிப்பருப்பும் சேர்ந்து ஜீனி இது 3 சேர்ந்து ஒரு கொலக்கட்டை பண்ண போகிறோம். இன்னொரு கொலக்கட்டைக்கு பச்சரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு வெல்லம், அப்புறம் இந்த வறுத்த எள்ளு, அப்புறம் பொரியடலை, சில்லாக கொஞ்சம் தேங்காய், அப்புறம் துருவுன்னு தேங்காய், இதெல்லாம் போட்டு ஒரு கொலக்கட்டை பண்ண போகிறோம். வச்சுருக்கேன் பச்சரிசி 1 மணி நேரம். இதை வச்சு ஒரு கொலக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வெல்லமும் பொரியடலை தேங்காய் இதை பூரணத்துக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த கணபதி பூஜைக்கு பண்ணுற கொலக்கட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அது கடாய் சூடாகட்டும். இப்போ இந்த பச்சரிசி மாவை வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுற கொலக்கட்டைக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சூடாகட்டும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். தண்ணி சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த வேக வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, நல்லா அந்த மலர்ந்த மாதிரி வேக வச்சுருக்கேன், அதை முதல்ல சேர்த்துக்கிடுவோம். அதை சேர்த்து கலந்துட்டு அதிலே ஒன்றா சேர்க்க வேண்டியதேன். அதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்து இந்த கொலக்கட்டைக்கு வந்து கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு இந்த கொலக்கட்டை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பச்சரிசி மாவு 1 டம்ளர் அரிசி மாவுனா அதுக்கு 1/2 டம்ளர் சுகர், அதை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் சுகரை சேர்த்துருக்கேன். அந்த பாசிப்பருப்பும் அந்த சுகரும் கலந்ததும் இந்த நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசி மாவை போட்டு கிண்டணும். இது நல்லா கொதிக்குது. இதில் இப்போ இந்த வறுத்த எள்ளு போடுறேன் 1 ஸ்பூனு. போட்டுட்டு இந்த மாவை போட்டு அப்படியே கிண்டணும். நல்லா கொதிக்கும் போது இந்த மாவை போட்டு அப்படியே கிண்டிடணும். இப்போ இந்த மாவு நல்லா கெட்டியாயிருச்சு. இதை வந்து அப்படியே வைக்கக்கூடாது, ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆறுனோனையும் அப்புறமா அது கொலக்கட்டை பிடிக்கணும். இப்போ அடுத்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு இந்த 1 டம்ளர் அரிசி மாவு வச்சுருக்கோம். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை கரைச்சிக்கிடுவோம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கிறேன். வெல்லம் கரைஞ்சால் போதும். கரைஞ்சதும் வடிகட்டிட்டு அப்புறமா அந்த மாவை சேர்க்கணும். அதை வடிகட்டிக்கிறேன். ஏதாவது தூசி சேர்ந்தால் அது போடுறத வடிகட்டிட்டு திரும்ப அதிலேயே சேர்த்துக்கிறேன். வடிகட்டியாச்சு. இதை சேர்த்துக்கிறேன். இது கொதிக்கும் போது ஒன்றா சேர்க்கணுமா. லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். அதில் வறுத்த எள்ளு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த கொலக்கட்டையில் வந்து நம்ம இடையில இந்த தேங்காய் கடி விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தேங்காயும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொரியடலை. இந்த கொலக்கட்டை அரைக்கும் போது அந்த தேங்காயும் அந்த பொரியடலையும் இடையில கடிபட்டுச்சுன்னா பாதி ஆஃப் ஆயில் வெந்திருக்கும். அதுக்கு கடையிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிருக்கேன். அதில் வந்து இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிடுவோம். அது கெட்டியாக இருந்தாலும் கிண்டிடுவோம். சரிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதையும் ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ முதல்ல பனஞ்சு வச்சேல பாசிப்பருப்பு அரிசி மாவும் போட்டு அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் போட மறந்துட்டேன், கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு
கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிருவோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிட்டு அப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி வைக்க வேண்டியது. இப்போ இதுலேயும் ஒரு ஸ்பூனு, இந்த கொழுக்கட்டை மாவுலையும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அதை அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிடணும். சாஃப்டான மாவாக பிணைஞ்சிடணும். ஆறுனதும் கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இந்த கணபதி ஹோமத்துக்கு பண்ணுவோம்ல அந்த கொழுக்கட்டை, பாசிப்பருப்பும் அரிசி மாவு, ஜீனி, தேங்காய் துருவல், இதெல்லாம் இது ஒரே சைஸாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிடுவோம். அடுத்து இந்த வெள்ளை கொழுக்கட்டை, வெல்லம், தேங்காய், பொரியடலை இதெல்லாம் போட்டிருக்கேன், அரிசி மாவு இதெல்லாம், இந்த இதையும் பிடிச்சிக்கிடுவோம். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த 2 விதமான கொழுக்கட்டைகள், விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை 2 விதமான கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டோம். இதை உள்ளே வச்சு அதனால் ஹை ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வேகணும். ஏற்கனவே மாவு கொஞ்சம் வெந்திருக்கும், அதனால் ஒரு 7 நிமிஷம் வெந்தால் ரெடி ஆயிடும். இப்போ அந்த 2 கொழுக்கட்டை வேகட்டும். இப்போ இந்த பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். இது பூரணம் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த அரிசி அரைச்சி 2 விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த கப்பில் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு 200 கிராம் இருக்கும், 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்படின்னா 250 கிராம் அரிசி. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இந்த மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாவை அரைச்சி பச்சரிசியை ஊற வச்சு மாவை அரைச்சி பண்ணோம்னா அந்த கொழுக்கட்டை இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பூரணம் வைக்கிற கொழுக்கட்டை அரைச்சி பண்ணலாம். இதை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். இதை கலந்து இதை கெட்டியாக்கிக்கிடுவோம். இப்போ இந்த மாவு நல்லா 2 நிமிஷத்தில் கெட்டியாகிடுச்சு. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். பிசைஞ்சுக்கிறேன். ஆறுனவனே மசிச்சு பண்ணிக்கிறேன். இப்போ பூரணம் வச்சு பண்ணுற கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 50 கிலோலேருந்து 75 கிராம் வரைக்கும் வெல்லம் போட்டுக்குவோம். வெல்லம் போட்டு கரைச்சிக்குவோம். இப்போ பூரண கொழுக்கட்டைக்கு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிட்டு வந்துட்டேன். அதை சேர்த்துக்கிடுவோம். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். ஸ்வீட்னாலே கொஞ்சம் சால்ட்டு போடணும். சும்மா ஒரு பிஞ்சை விட கம்மியாக, இந்த பூரணத்தில் போடுறதுனால ஒரு பிஞ்சை விட கம்மியாக கொஞ்சம் சால்ட்டு. அதோட தேங்காய் துருவல் 50 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம். அது ஒரு 50 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல். அதை போட்டு கலந்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு பொடிசாக நொறுக்கி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். பூரணத்துக்குள்ளே இந்த தேங்காய் பொரியலையோட முந்திரி பருப்பும் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அது ஆப்ஷனலாக தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். இது திக்காக வர்றதுக்காக சடனாக டக்குன்னு செய்யணும் பூரணம் அப்படின்ற போது நம்ம இந்த தேங்காயும் வெல்லமும் போட்டு கொதிக்க வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த பொரியலையை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூனு. அதையும் போட்டு கலக்கிட்டோம்னா டக்குன்னு கெட்டியாயிடும். இப்போ கெட்டியாக போகுது. அதில் கொஞ்சம் லைட்டாக வறுத்த எள்ளு சேர்த்துக்கிடுவோம். அதோட நல்லா சாஃப்டாக வரணும் பூரணமும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முதல் வச்ச கொழுக்கட்டை வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். 7 நிமிஷம் ஆச்சு. இது திறந்துட்டு உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த ஸ்டீம் அடங்கின உடனே கொழுக்கட்டை வெளியில் எடுக்கணும். பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நுரைச்சி வர்ற மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் ஆறின பிறகு அந்த பூர்ணம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு பிணைஞ்சிக்கிறோம். கொழுக்கட்டைக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இந்த பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதுகளை பூரா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். அதில் முன்ன உங்களுக்கு ஸ்டஃப்பிங் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அப்படியே கூம்பு மாதிரி பிடிச்சி, அச்சு இருக்கவங்க அச்சில் வச்சுக்கலாம், அச்சு இல்லாதது இந்த மாதிரி செஞ்சுருங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். உருண்டையாக பிடிச்சோம்ல, இப்போ மடக்கு கொழுக்கட்டையாக பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிட்டா போதும். இது இருக்கட்டும். இனி கார கொழுக்கட்டை பண்ணிக்கிறோம்.
அதுக்கு இதை குட்டி குட்டியாக உருட்டி வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா அதை கடவுள் பருப்பு மிளகா வத்த தேங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். இது குட்டி குட்டியாக உருட்டிக்கிறேன் நான். இதெல்லாம் நல்லா உருட்டியாச்சு, பொடிசாக உருட்டியிருக்கேன். இதை அவிச்சு இதை தாளித்து இதில் தேங்காய் பூ கடவுள் பருப்பு இதெல்லாம் போடணும். இதுதான் கார கொழுக்கட்டைக்கு. இது வேகட்டும். அப்புறம் பூரண கொழுக்கட்டையும் மடித்து வச்சாச்சு, இதையும் வேக வச்சுருவோம். இது ஏற்கனவே பாதி வெந்திருக்கும்ல, ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கார கொழுக்கட்டைக்கு இந்த கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கடவுள் நம்பர் போட்டுக்கிறேன். கடவுள் நம்பர் எடுத்துடுச்சு. இந்த கருவேப்பிலையும் பட்டை மிளகாயும் போட்டுக்கிறேன். அதிலே இந்த அவிச்சு வச்சுக்க தனியாக உருட்டி அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு அதை கிண்டிக்கிறோம். நம்ம தேங்காய் திருவள்ளுவு கொஞ்சம் இருந்துச்சு, அதை தேங்காய் திருவள்ளையும் போட்டு வரணும். கார கொழுக்கட்டைன்றதால ஒரு 1/2 ஸ்பூனு தனி மிளகா அப்படி போட்டு வரணும். அவ்வளோதான். இதெல்லாம் கிண்டி கலந்துட்டோம்னா கார கொழுக்கட்டையும் தயார். இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, கார கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு விநாயகருக்கு படைச்சிக்கிறோம் இந்த கொழுக்கட்டை. இது 4மே நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நைட்டு வரைக்கும் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். கார கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்க வேணாம். இந்த மற்ற 3 கொழுக்கட்டையும் விநாயகருக்கு படைச்சிட்டு வந்துடுறேன். விநாயகருக்கு படைச்சாச்சு. விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுக்குறோம். விநாயகருக்கு படைச்சாச்சு. இனி டேஸ்டிங் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்டிங் பண்ணி காமிப்பாங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடும். விநாயகர் சாப்பிட்டாருன்னா இன்னும் எங்களுக்கு அருள் பாதிப்பார் கண்டிப்பாக. அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டாக வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தயார் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம்.